நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு விருந்தினர் திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பெண்கள் தங்களுக்கு தரப்படுகின்ற சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்கின்ற ஒரு விவாதம். கவிதா முரளிதரன் அவர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? நான் அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, சுதந்திரத்தை தரதுன்னு சொல்றதில்ல, அதுவே ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கு வந்து சுதந்திரத்தை தரதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நம்ம கலாச்சாரம் வந்து பெண்களை வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொள்கிற கலாச்சாரமாக இருக்குது. அவங்க வளர்ந்த பிறகு அவங்க ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணால் அவங்கள எரிச்சு கொள்கிற ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அப்போ இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்குது. அப்படின்னா அப்போ நம்ம என்ன மாதிரியான கலாச்சாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சரி, என்னோட வியூவில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இன் அ சொசைட்டி, அது இந்தியா ஆகட்டும் இல்லை வேறு வெளிநாட்டாகட்டும், அது வந்து இட் இஸ் அ வீக்கர் செக்ஸுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் அது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரியில் வந்து அது அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போது வந்து எஜுகேஷன் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் பேசிக் எஜுகேஷன் பற்றி மகாத்மா காந்தி அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் அவங்க கொண்டு வரும்போதே பாய் அண்ட் கேர்ள் சில்ட்ரன் ஷுட் பி எஜுகேட்டட் த சேம் வே. அதே மாதிரி பாரதியார் சொல்லிட்டாரு, பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு மாதிரி சம உரிமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 50% ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. ஸோ என்னோட இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அது கொஞ்சம் தவறாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தே கேன் யூஸ் இட் பெட்டருங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ நாங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோன்னா நாங்கள் எல்லாம் இண்டிபெண்ட்டாக எல்லாருமே, யாரோ ஒருத்தர் வந்து தே ஹேவ் ஆக்சுவலி நீங்கள் போங்க நீங்கள் பேசுங்கங்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. வீட்டில் ஒரு சிஸ்டர் ஆகட்டும் மதர் ஆகட்டும் யாரோ ஒருத்தரும், இட் நீட் நாட் பி எ மேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ நமக்கு இருக்குது, உரிமை இருக்குது, சம உரிமை இருக்குது அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. பட் அது எப்படி நம்ம கொண்டு போகிறோம், இனிமேல் எப்படி கொண்டு போகிறோம்? ரொம்ப வெஸ்டர்னைஸாக கூட ஆக வேண்டாம். இந்தியன் கல்ச்சர் வந்து அவ்வளோ அழகான ஒரு கல்ச்சர். எல்லோரும் வந்து அதை வந்து ரொம்ப ஈவன் வேர்ல்டு ஓவர் கூட அது திரும்பி பார்க்குறாங்க. இந்தியன் கல்ச்சர், இந்தியன் யோகா, இந்தியன் ட்ரெடிஷன். நம்ம வந்து எத்தனை ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் இந்தியாவில். நாங்கள் எதுக்காக ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம்? ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக இருக்கட்டும், ஒரு கடவுளில் வணங்கணுங்கிற மாதிரி ஆகட்டும், நம்ம எல்டர்ஸை வந்து ஒரு ப்ரேயர் கொடுக்கணுங்கிறதுக்காகட்டும். ஸோ இப்போ எஜுகேஷன் வரும்போதே ஸ்கூல் கேர்ள்ஸ் இல்லை காலேஜ் கேர்ள்ஸ், ஹை ஸ்கூல் காலேஜ் கேர்ள்ஸ் பண்ணும்போது இவங்க சொல்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுலேயும் வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது. பட் தே கேன் ட்ரெஸ் ஈவன் மோர் வெல். அதாவது இன்னொருத்தர் திரும்பி பார்த்து கமெண்ட் அடிக்காத அளவுக்கு அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஃபாதர் மதர் சொல்கிறத வந்து கேட்கணும். அது வந்து எஜுகேஷன் பை ஃபாதர் மதர் தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ நிறைய மதர்ஸு ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் டைம் இல்லாதனாலையும் சில டைம் வந்து சில்ட்ரன் அவங்க கரெக்டாக பார்த்துக்காம அது மாதிரி அவங்க பாட்டி தாத்தா பார்த்துக்கலாம். இல்லை யாருமே இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைகள் தன்னாலே வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டைரெக்டாக மதர் ஃபாதர்லேருந்தா சில்ட்ரனுக்கு போகிற வந்து அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்த ஒரு இது வந்து இப்போ மாறி இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ பெண்களே கேர்ள்ஸே ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு இதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா படிக்கலை, மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இமீடியட்டாக தே டேக் டிசிஷன்ஸ். திடீர்னு ஒரு கை அறுத்துக்கிறது. இப்போ நிறைய பெண்கள் நான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது பார்த்தா எல்லாம் வீர தழும்புகளாக இருக்கும். இப்படி கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்களா, பேரண்ட்ஸை த்ரெட்டன் பண்ண போகிறாங்களா, நாங்கள் சாக போகிறோம் இதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறாங்களா? தட் இஸ் பேட். இது வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கே அதே தம்பிக்கோ அண்ணனுக்கோ கொடுத்த சேம் சத்துணவு கொடுத்துருப்பாங்க, அதே பாசம் அதே லவ் அஃபெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க, தப்பாக பயன்படுத்துகிறாங்க. சுதந்திரங்க நம்ம கொடுக்கும்போதோ எடுத்துக்கும் போதோ நமக்கு இருக்கிறதோ அதோடு சேர்ந்து நம்பிக்கையும் இருக்குது. ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து என் பொண்ணுக்கு அவள் என்ன அந்த மாதிரி பண்ண மாட்டா, அவள் இப்படி தான் பண்ணுவான்னு ஒரு அம்மா கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கையினால அந்த பொண்ணுக்கு பொறுப்புணர்வு கூடும். அவள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டா, அவளோட சுதந்திரத்தை வேற மாதிரி யூஸ் பண்ணவே மாட்டான். எங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை நாங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பெற்றோர்கள் இதில் வந்து நிறைய ஒரு 80% கேட்கறதில்ல பெண்கள்ன்றத என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து அவங்க நிறைய படிக்கிறாங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அம்மா அப்பாவுக்குன்ற ஒரு அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு மனசுக்குள்ளே விழுந்துருது சார். அதனால் அவங்க வந்து படிப்பு நான் நிறைய படிச்சுட்டேன்ற ஒரு எண்ணத்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு அவங்க வந்து தவறான முறையில் நம்ம சொல்கிற மாதிரி ஆண் நட்போட இல்லை வேறு விதத்தோடு அவங்க வெளியில் போகிறது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு தவறான. இப்போ பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க நம்மலாம் வந்து காலேஜ் தான் போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
காலேஜ் தான் போகிறோம் இல்லை ஆஃபீஸ் தான் போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க கட் அடிச்சுட்டு இங்கே சுற்றுறதோ அது மாதிரி வெளியே எங்கேயா போகும்போது அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா கூட பேரண்ட்ஸ்க்குனா தெரியும் இவங்க காலேஜில் தான் இருப்பாங்க நம்பிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை வந்து சுதந்திரமாக தான் அவங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை தப்பாக யூஸ் பண்ணுறதால இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? சார் ஒரு சிலவங்க தான் இப்படி பண்ணுறாங்க. நான் பல பேர் சாதனை பெண்களாக மாறி இருக்காங்க. தயவுசெய்து பாருங்க எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. உலகத்தில் சாதிக்க பிறந்தவர், நாமளே சாதிக்க பிறந்தவா தான். ஆம்பளையில் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நம்ம ஏன் அவள் பின்னாடி? நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம வாழணும், நம்ம சாதிக்கணும், அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்மா. ஏன் அடுத்தவங்களோட அக்னாலஜ்மெண்ட்டுக்காக எப்போ பார்த்தாலும் வெயிட் பண்ணுறீங்க? இப்போ பேரண்ட்ஸ் சுதந்திரம் கொடுக்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த சுதந்திரத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்த்தாமல் அந்த பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தா, எனக்கு ஃப்ரீடம் ஒரு விஷயம் கூட எனக்கு வீட்டுக்கு தெரியாமல் நான் செஞ்சதே கிடையாது. நான் யோசிச்சிருக்கேன், நான் இன்றைக்கி 2 பொண்ணுக்கு அம்மா, என்னால் இந்த மாதிரி வளர்க்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போது ஒரு வாரமாக என்னோட பெரிய பொண்ணோட ஸ்கூல் சீசன் 7th ஸ்டாண்டர்ட் நடக்கிற விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறது அவங்க கிளாஸில் நடக்கிற விஷயம், அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். ஆனால் அதை சொல்லும்போது ஓகே, நானும் அதே நிலைமையில, நான் எப்படி எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்களோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்களோ, அதே நம்பிக்கை இன்றைக்கி என் பொண்ணுக்கு என் மேலே இருக்கு. இல்லாட்டி அந்த கிளாஸில் நடக்கிற விஷயத்தை என்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லாது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அதுவே வந்து லவ்வாக மாறும்போது அது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால் அவங்க வீட்டுக்கு வரலாம், போகலாம், எங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து லவ்வாக மாறினது அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்ல மாட்டாங்க, தெரியப்படுத்த கொடுக்குற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால தான் நான் காலேஜ் போகிறேன். அவங்க வந்து என்னை நம்பி அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம வீணாக்க கூடாது அப்படின்னு தான் நானும் என் தங்கச்சி 2 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் அம்மா வந்து நம்பி என் பொண்ணு இப்படிலாம் போக மாட்டா. ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஸ்கூலில் எப்படி நடந்தது, காலேஜில் எப்படி நடந்ததுமா, இங்கே போனேன், இந்த மாதிரி பார்த்தேன், என்ன பார்த்தோன்னோ அது எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த சுதந்திரம் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததுனால தான் எங்கள் அம்மா கிட்ட நான் உரிமையாக பேசுகிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுது. உரிமை கொடுத்ததுனால தப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சாதாரண ஒரு 10வது தான் படிச்சிருந்தேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு முழு சுதந்திரம் என்னை நம்பி இருக்கிறனால தான் இப்போ என்னை காலேஜுக்கு அனுப்பிச்சு இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கேன், பிகாம் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் அகைன்ஸ் என்னை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு அவரோட ஆசையில் தான், அவருக்கு சுதந்திரம் எனக்கு கொடுக்குறனால தான் நான் இப்போ ஐஏஎஸ் படிக்கணுன்ற இதுலேயே போகிறேன். அது வந்து எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு முழுமையாக சுதந்திரத்தை கொடுத்தனால தான் என்னால் பண்ண முடியுன்ற நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒரு டாக் ஷோ நீங்கள் பண்ணணும், எல்லாம் மேல் மெம்பர்ஸாக இருக்கணும். அப்போ அந்த ஒரு கணவர் வந்து என் மனைவி எனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்கா, அவள் எனக்கு அப்படி பர்மிஷன் கொடுத்துருக்கா, நான் அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன், நான் இத்தனை பொசிஷன், நான் ஐஏஎஸ் படித்தேன், என் கல்யாணம் எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு கணவன் என்னைக்கு சொல்கிறானோ அன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன். We are going in the right direction. அது ஏன் என் கணவன் எனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, என் மாமியார், why do you expect them to permit you? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலைல்ல, யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? இந்த ஃப்ரீடம்ங்கிறது என்னது? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஃப்ரீடம்? நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து அட்டெண்ட் பண்ணுறது ஃப்ரீடம், இல்லை ட்ரெஸ் போட அந்த ஃப்ரீடத்தை பற்றி நம்ம பேசலை. she talked about மகாத்மா காந்தி, பாரதியார், பெரியார், அவங்கெல்லாம் என்ன ஃப்ரீடத்தை பற்றி பேசினாங்க, அதை நம்ம முதல்ல முழுசாக புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே எத்தனையோ காலமாக வந்து பெண்களை கண்டிஷன் பண்ணி வளர்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கண்டிஷன்டாகவே தான் இருக்கும். நேச்சுரலாக நடக்கிறது ப்ராசஸ் இருக்குது. ஒரு 12 வயசு 13 வயசுலேயே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஆப்போசிட் செக்ஸ் மேல் அட்ராக்ஷன், இதெல்லாம் வருது. நம்ம பாடியை நம்ம அழகு பொருளாக, டூலாக நமக்கு தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுலேருந்தெல்லாம் ஒரு விடுதலை, அந்த ஃப்ரீடத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டே டு டேல வந்து நான் சாப்பிடலாமா, நான் வெளியே போகலாமா, நம்ம ஷாப்பிங் போகலாமா, அந்த ஃப்ரீடத்தை பற்றி நம்ம பேச தேவையில்லை. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் உட்காந்துருக்காங்க, நடக்கிறது விஷயம். நான் கெஃபே பேரை சொல்ல விரும்பலை. பாய்ஸ் எல்லாம் டீசெண்டாக உட்காந்துருக்காங்க. கேர்ள்ஸ் ட்ரிங்க்குக்கு மேலே ட்ரிங்க் சாப்பிட்றாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு பியூக் பண்ணி திரும்பி வந்து உட்காந்து மறுபடியும் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறாங்க. ஐ ஹர்ட் அந்த டேபிள் கடியில் க்ரால் கூட பண்ணுறாங்க, தண்ணி அடிச்சு ஃபிட் ஆகி. This is not the freedom we are talking about. Very nice. Because when girls do such things, there is a risk. அவங்களோட அமைப்பே வேற, டாக்டர் சொன்ன மாதிரி. So we are not talking about this freedom. We are talking about அந்த கண்டிஷனிங்லேருந்து நமக்குன்னு நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு தான், நீங்கள் குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கு தான், உங்களோட மட்டும்தான் அந்த குடும்பத்தை இது பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது உங்கள் வேலை மட்டும்தான், இதுதான் உங்களுதுன்னு மற்றவங்க நம்ம அடிச்சு இதுதான் சொல்லியிருக்காங்க இல்லையா.
அதுக்குள்ளேருந்து தான் நம்ம ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடத்தை பத்தி தான் நம்ம பேசணும். மனநிலையில் இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் பெண்கள்.